السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய அகீதா வகுப்பிலே ஹவுதுல் கௌசர் சம்பந்தமான அதாவது வகுப்பை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஏனென்றால் இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி அவர்கள் மிஅராஜுக்கு பின்னால் ஹவுதுல் கௌசர் சம்பந்தமாக எமது அகீதா எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக என்ன செய்றாரு, அதுல கொண்டு வருகிறார். அகீதா தஹாவியா மத்தனி அதாவதாக நாம் 78வது வசனத்திலிருந்து வல் மிஅராஜு ஹக்குன், மிஅராஜ் என்பது உண்மையானது. வகது உஸ்ரிய பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் என்ன செய்தார்கள், அழைத்து செல்லப்பட்டார்கள். நான் போன வகுப்பில் அஸ்ரா என்றால் அழைத்து சென்றார் என்று சொன்னேன். இரவில் அழைத்து சென்றார், விரிவாக நான் சொல்லவில்லை. இஸ்ரா என்பது இரவில் அழைத்து செல்லுதல். அப்ப இஸ்ரா வேற மிஅராஜ் வேற என்பதை நாம பார்த்தோம். இஸ்ரா என்பது மக்காவிலிருந்து அதாவது இந்த ஹரம் பைத்துல் மக்திஸ் வரைக்கும் அழைத்து சென்றது. மிஅராஜ் என்பது அங்கே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வானத்தின் பக்கம் அழைத்து செல்லப்பட்டது. இது உண்மையானது. அடுத்தது 79வது வசனம், வ உரிஜ பி ஷக்ஸிஹி ஃபில் யக்லதி இல ஸமா, நனவில் அவர் என்ன செய்தார், தனது அதாவது உடலுடன் மேல்வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். சும்மா இலா 80வது வசனம், சும்மா இலா ஹைது ஷா அல்லாஹு மினல் உலா வ அக்ரமஹு அல்லாஹு பிமா ஷா, பின்னர் அந்த வானத்தில் 7 வானங்களுக்கு மேலால் எங்கெங்கே எல்லாம் அல்லாஹ் தஆலா அவரை சங்கைப்படுத்துகின்ற காட்சிகளை காட்ட வேண்டும் என்று நினைத்தானோ அதெல்லாம் என்ன செய்தான், அல்லாஹ் தஆலா அங்கே காட்டினான். அல்லாஹ் தஆலா அவரை சங்கைப்படுத்தினான். வ அவுஹா இலைஹி மா அவுஹா மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அவர் பொய்யாக எதையும் சொல்லவில்லை, கண்டதையும் என்ன செய்யவில்லை, பொய்ப்படுத்தவும் இல்லை. அவர் கண்டதை தான் என்ன செய்தாரு, அந்த மக்களுக்கு மத்தியில் சொன்னார் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சொல்லிட்டு அடுத்ததாக ஃபஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 82 83 நம்ம இன்றைக்கு படிக்க போறது 82 83. ஃபஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஆகிரத்தி வல் ஊலா, அல்லாஹ் தஆலா ஆரம்பமாகவும் முதலாகவும் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் செய்வானாக, இந்த உலகத்திலே மறுமையில என்ன செய்வானாக, அருள் செய்வானாக. 83வது வசனம், வல் ஹவுதுல்லதி அக்ரமஹுல்லாஹு தஆலா பிஹி கியாஸன் லி உம்மத்திஹி ஹக்குன். இதான் அதாவது அகீதாவுடைய மிக முக்கியமான பகுதிகளோட நம்ம பார்க்க போகிறோம். வல் ஹவுத் அல்லதி அக்ரமஹுல்லாஹு தஆலா, நபி அவர்களை எந்த ஹவுதை அளித்து அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தினானோ அது உண்மையானது. அதை அல்லாஹு தஆலா ஏன் நபி அவர்களுக்கு அளித்தார் என்று சொன்னால், கியாஸன் லி உம்மத்திஹி, தனது உம்மத்தின் உதவிக்காக அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், அந்த ஹவுதுல் கௌசரை நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வல் ஹவுத் அல்லதி அக்ரமஹுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹவுதை வழங்கி கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அந்த ஹவுதுல் கௌசர் உண்மையானது என்று நாம் நம்புகிறோம். கியாஸன் லி உம்மத்திஹி, அது எதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த சமுதாயத்துடைய உதவிக்காக என்ன செய்கிறது, அது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் நம்பணும். ஹவுதுல் கௌசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாகவும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்துவதில் அடங்குவதுதான் அவருடைய சமூகத்துக்கு உதவியாக அது வழங்கி இருப்பது. இது முஃமின்கள் நம்ப வேண்டிய அகீதால ஒரு மிக முக்கியமான பகுதி. இதை நம்ம ஷோர்ட்டாகவே சொல்லி முடிச்சிடலாம். நம்ம எல்லா விஷயங்களையும் மிஅராஜையும் என்ன செஞ்சோம், அப்படித்தான் பார்த்தோம். முழு டீட்டெயிலா என்ன செய்யல
நம்ம பார்க்கவில்லை. அகீதாவுல வருமா இல்லையா என்பதை மட்டும் தான் என்ன செய்வோம், பார்த்து கொண்டு போகிறோம். ஆனாலும் இந்த ஹவுதுல் கௌசர் சம்பந்தமாகவும் இதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய ஷஃபா பரிந்துரை சம்பந்தமாகவும் அதிகமாக என்ன செய்யப்படுறதில்லை, நிறைய தனித்தலைப்பாக பேசப்படுவதில்லை. அப்ப அகீதாவுடைய பாடமாக அது இருப்பதனால ஹவுதுல் கௌசர் சம்பந்தமான ஒரு முழு விளக்கத்தை நம்ம என்ன செய்திருவோம், இன்றைய வகுப்புல பார்த்துட்டோம்னு சொன்னால் அது சம்பந்தமா இருக்கக்கூடிய நம்மளுக்கு மூடலான விஷயங்கள், தெளிவற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு தெளிவாக மனதுல பதிந்து விடும். அதனால இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ஹவுதுல் கௌசர் சம்பந்தமான அந்த விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இதுல ஹவுதுல் கௌசர், அல் ஹவுத் என்று சொன்னால் முதலாக விளங்கணும் தடாகம், நீர் தடாகம் இருக்குது, அது ஹவுத் என்று சொல்றது தடாகத்திற்கு. அப்ப தடாகம் என்று சொல்றது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், அதுல நீர் என்ன செய்யாது, ஊர்றதுக்கு காரணமா இருக்காது. இன்னொரு இடத்துல இருந்து என்ன செய்யும், அதுக்கு நீர் வரும். ஹவுத் என்று பேர் வச்சா ஏன்னு இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஹவுத் என்று பேர் வச்சுட்டு அல்லாஹ் தஆலா என்னது ஊற வைக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி, இல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு விளங்குற மாதிரி தான் என்ன செய்யலாம், எல்லா விஷயங்களையும் சொல்றான். அப்ப ஹவுத் எதுக்கு வழங்கப்படுதோ அதுக்கு தான் என்ன செய்யும், வழங்கப்படும். மாற்று கருத்துக்கு தான் அதுக்கு ஆதாரம் இருக்கும். இப்ப ஹவுத் என்று சொல்றது ஒரு தடாகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நஹ்ர்னா என்ன, ஆறு. நஹ்ர் என்று சொல்றது வந்து ஆறு, பஹ்ரனா கடல். இதுல நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இது. அப்ப ஹவுத் சொல்றது தடாகம். இது வந்து எப்படி அகீதாவுடைய பகுதியில இது வருதுன்னு சொன்னால், ஹவுதுல் கௌசர் என்கின்ற அம்சம், ஒரு தடாகம் என்கின்ற அம்சம், மறுமையில் தடாகம் என்கின்ற அம்சம் வந்து நம்ம சிந்தனையில யோசிச்சு எடுக்கிற விஷயம் அல்ல. மறுமை அப்படி என்கின்ற விஷயத்துல நம்ம சிந்தனையில நம்மளுக்கு வரக்கூடிய ஒரே விஷயம் என்ன, இறைவன் வந்து மறுமையை வைத்திருக்கிறான் நல்ல கெட்ட விஷயங்களை விசாரிப்பதற்கு. இது சிந்தனைக்கு என்ன செய்யும், டைரக்ட்லி படும். விசாரிச்சு நல்லது நடந்தா சொர்க்கம், தீயது நடந்தா நரகம். இது மறுமை விஷயத்தை என்ன செய்யும், அதாவது நேரடியாகவே எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிந்த விஷயம். இது அல்லாமல் மற்ற எந்த விஷயங்களை நீங்க மறுமையில எடுத்துக்கொண்டாலும், இதுவும் அகீதாவுல வரக்கூடிய அம்சம், ஆனால் சிந்தனைக்கும் ஒத்து வரக்கூடிய அம்சம். அதாவது சிந்தனையில வந்து மிச்ச தூரம் இல்லை, சிந்தனையால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடக்கூடிய அம்சம். பொதுவாக நீங்க சிந்தனை சம்பந்தமான பேசும்போது ரெண்டு விஷயம் வழங்கணும். சிந்தனை அங்கீகரிக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கு, சிந்தனை மறுக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கு, சிந்தனையில புலப்படாத விஷயம் ஒன்று இருக்கு. விளங்கிட்டா? இப்ப மறுமை விசாரணை என்பது சிந்தனை அங்கீகரிக்கும். ஹவுதுல் கௌசர் என்பது சிந்தனை மறுக்காது, நம்மளோட அறிவு என்ன செய்யாது, மறுக்காது, ஆனா புலப்படாது. நம்ம யோசிச்சா என்ன செய்யறாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. எனவே இது மறைவான அறிவுல உள்ள ஒரு மிக முக்கியமான அம்சம் எது, இந்த ஹவுதுல் கௌசர் பற்றிய நம்பிக்கை. அப்ப முதலாவது அகீதாவுடைய பகுதியில் எப்படி வருது, யுமினூன பில் கைப், அவர்கள் என்ன செய்வார்கள், மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வார்கள். அப்ப ஹவுதுல் கௌசர் ஒரு மறைவான அம்சம். அப்ப அதை வந்து நம்ம குர்ஆன் சுன்னாவின் ஊடாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. மற்றபடி சிந்தனைக்கு அதில் எந்த விதமான வழியும் இல்லை, அதை புரிந்து கொள்வதற்கு சிந்தனை ரீதியாக எந்த விதமான வழியும் இல்லை. அடுத்த இரண்டாவது என்னன்னு சொன்னால், இது அகீதாவாக மாறுவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுகள் என்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான அம்சங்கள், நிறைய ஹதீஸுகள் இதை நம்ப சொல்லி நமக்கு கட்டளையிட்டு வந்திருக்கக்கூடிய மாதிரி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இந்த வகையிலே பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஏராளமான ஹதீஸ், கிட்டத்தட்ட முத்தவாத்திர், நான் ஏற்கனவே சொன்ன உங்கள்ட்ட, அதாவது முத்தவாத்திர் குர்ஆனுடைய ஆதாரத்தன்மைக்கு நெருங்கக்கூடிய அமைப்பிலான அறிவிப்புகள் என்ன செய்யுது, ஹவுதுல் கௌசர் விஷயத்துல வந்திருக்கு. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட நபித்தோழர்கள் ஹவுதுல் கௌசர் சம்பந்தமா அறிவிச்சு, ஹவுதுல் கௌசர் இல்ல, ஹவுத் சம்பந்தமாக என்ன செய்யறாங்க, அறிவிச்சுக்கிறாங்க. தடாகம் சம்பந்தமான விஷயங்களை 50க்கு மேற்பட்ட நபித்தோழர்கள் இதுல கவனம் எடுத்தாங்கன்னு சொன்னா, இதை அறிவிக்கணும் என்பதுல மிக ஒரு ஆர்வம் எடுத்தாங்கன்னு நினைச்சு பாருங்க. ஒரு ஆர்வத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றா, ஹவுத் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மற்ற தோழர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஆனா நபி அவர்களுடைய வாயால நான் என்ன செய்யல, கேட்கவில்லை. ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்ததை சொல்றாங்க. இதை எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என்ற ஆர்வத்துல நான் இருந்தேன், எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என்ற ஆர்வத்துல இருந்தேன். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஹன் நாஸ், மக்களே என்று மிம்பர்ல இருந்து சொல்ற சவுண்ட் எனக்கு என்ன செஞ்சது, கேட்டது. அப்ப எனக்கு வந்து நான் வந்து தலை வாரிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு பெண் சகோதரி வந்து தலையை வாரிக்கிட்டு இருந்தான். உடனே நான் என்ன சொன்னேன், நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் எழுப்பினேன். அப்ப அந்த பெண்மணி சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அழைச்சது மக்களை தான், பெண்களை என்ன செய்யல, அழைக்கவில்லையே அப்படி என்று சொல்லி அவர் சொன்னான். அதுக்கு உம்மு சலமா சொன்னா, நானும் மக்களில் ஒருவன் தான், நானும் மக்களில் ஒருவன் தான் சொல்லி என்ன செஞ்சாங்க, அவ வந்து போயிட்டான். போனா அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஹவுதுல் கௌசர் சம்பந்தமாக பேசினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆர்வத்துல இருந்தீங்க நபித்தோழர்கள், நபி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை நேரடியாக என்ன செஞ்சிடணும், கேட்டுவிட வேண்டும் என்கின்ற அளவுக்கு பிரபல்யமான ஒரு செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை என்ன செய்திருக்கிறது, அது இருந்திருக்கு.
கேட்டிருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஹவுதுல் கௌதர் என்பது இந்த வகையிலே, அதாவது இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்களில் உண்டு என்கின்ற அளவுல நிறைய செய்திகள் என்ன செய்திருக்கிறது, அதுக்கு வந்திருக்கிறது. மூன்றாவது என்னன்னு சொன்னால், இந்த ஹவுதுல் எல்லா விஷயத்திலையும் வழிகேடர்கள் ஒவ்வொரு இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, முரம்பட்டு தான் இருக்கிறாங்க. மூத்தசிலாக்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஹவுதுல் கௌதர் இல்லைட்டாங்க. ஹவுதண்டே இல்ல, இந்த ஹவுது நம்ம இந்த மாதிரி விளங்கவே கூடாது, ஹவுதண்டே இல்லைன்னு சொல்லி செஞ்சுட்டாங்க, வரலாற்றுல மறுத்து விட்டார்கள். அதற்கு அவங்க சொன்ன காரணம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஹவுது என்கின்றது விசாரணை, அதாவது எந்த நேரத்தில் நடக்குது அப்படி என்கின்ற ஒரு கேள்வியை வச்சு விசாரணை நடக்குது. விசாரணை நடக்க முன்னால ஹவுத வச்சா நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் அன்னைக்கு செஞ்சிடும், தெரிய வந்துருமே. இது சரியா, இப்படி சும்மா ஏதாவது ஒரு கொஸ்டினை போட்டு என்ன செஞ்சாங்க, ஹவுதை மூத்தசிலாக்கள் வரலாற்றுல மருந்தே வந்திருக்கிறார்கள் வரலாற்றுல. இன்னொரு சிலர் ஹவாரிஜிகள், ஷியாக்கள் ஹவுதுல் கௌதர் ஹதீஸை பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. எதுக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க? நபித்தோழர்களை விமர்சிப்பதற்கு. ஹவாரிஜிகளும் ஷியாக்களும் இந்த ஹவுதுல் கௌதர் ஹதீஸை நபித்தோழர்களில் நிறைய பேர் முர்த்ததாக போனார்கள் என்ற நம்பிக்கையில ஹவாரிஜிகளும் இந்த ஷியாக்களும் ஒன்று. ஷியாக்கள் அதாவது ஒரு சிலரை தவிர என்று சொல்வார்கள், ஹவாரிஜிகள் அதே அளவுக்கு ஒரு சிலரை தவிர என்று சொல்வார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால முர்த்ததாக போனவர்கள் என்பவர் நபித்தோழர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் இதை செஞ்சாங்க, பயன்படுத்தினார். இப்ப வழிகட்ட விதத்துல பாத்தீங்களா, ஒருவர் என்ன செய்வாரு, முத்தசிலாலின்னு எடுத்துக்கொள்வாரு, ஹவாரிஜின்னு எடுத்துக்கொள்வாங்க, ஷியாக்களின்னு எடுத்துக்கொள்வாங்க. இந்த உருவாகிற விதத்துக்கெல்லாம் அப்படிதான் பழைய விதத்துல சேர்த்து என்ன செஞ்சிருவாங்க, தொகுப்பாக எடுத்துக்கொள்வாங்க. அப்ப நிறைய பேர் எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, இதை மறுப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இப்ப உங்களுக்கு வழங்குது அது எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சம் சொல்லி, நம்ம ஹவுது என்பது ஒரு சிறப்பு சம்பந்தமா மட்டும்தான் படிப்போம். ஹவுதுடைய சிறப்பு என்ன அதென்னு படிச்சுடுவோம். ஆனா வரலாற்றில் படிக்க வேண்டிய காரணங்கள் பிரதானமாக 3. ஒன்று, இது மறைவான விஷயம், சிந்தனையால யோசிச்சு கூட என்ன செய்யாது, புலப்படாது. மறுமை விசாரணை எப்படி புலப்படுமோ அது மாதிரி என்ன செய்யாது, சிந்தனைக்கு புலப்படாது. சிந்தனை மறுக்கவும் செய்யாது, ஆனா யோசிச்சு என்ன செய்யாது, புலப்படாது. அப்ப மறைவான அறிவு உள்ளது. இரண்டாவது, இஸ்லாத்துல சில விஷயங்கள் கருத்து முரண்பாடு இருக்கும். அக்கீதாவுடைய அம்சமாக இருந்தால் கருத்து முரண்பாடு இருக்கும். ஆனால் கருத்து முரண்பாடு அற நம்ப வேண்டிய ஒரு அம்சமாக இருப்பதற்கு காரணம் நிறைய ஹதீஸ்கள் இது சம்பந்தமா என்ன செய்யுது வந்திருக்கோம். தொழுகை ஒருவர் ரிசர்ச் பண்ணி தொழுகை இல்லை என்று நான் முடிவுக்கு நான் வந்து விட்டேன் என்னன்னா அவர் ஜித்தியாதம் சொல்லுவோமா? அது என்னதான் ரிசர்ச் பண்ணாலும் என்ன வாதங்களை வச்சாலும் அவர் ஜித்தியாத் பண்ணி அவருக்கு ஒரு கூலி அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுதான் இந்த ஹவுதுல் கௌதர் என்கின்ற அளவுக்கு பிரபல்யமான செய்தி. மூன்றாவது என்ன, இஸ்லாமிய வரலாற்றில் இந்த செய்தி என்ன செய்து 2 வகையில மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹவுதை இல்லை, இரண்டாவது ஹவுதுடைய ஹதீஸை பயன்படுத்தி யாருக்கு எதிராக, நபித்தோழர்களுக்கு எதிராக தவறாக பயன்படுத்தி இது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது படிக்க வேண்டிய ஒரு பகுதி, அக்கீதாவுல மிக முக்கியமான பகுதி என்பதற்கான ஒரு முன்னுரை. இரண்டாவது என்னன்னு சொன்னால், ஹவுத் சம்பந்தமா, ஹவுதுல் கௌசர் நம்ம பேசி பழகிட்டோம் சரியா. ஹவுது சம்பந்தமா, தடாகம் சம்பந்தமாக குர்ஆன்ல என்ன வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய அதாவது நேரடியான எந்த வசனத்தை என்ன செய்ய முடியாது, நீங்கள் ஹவுது சம்பந்தமா காண முடியாது. ஆனால் ஒரே ஒரு சூரா, என்ன சூரா, இன்னா ஆதைனாக அல் கௌசர். நிறைய பேர் இன்னா ஆதைனா கல் கௌசர் என்னது, இந்த கல் கௌசரை தனி சொல்ல நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அப்படிதான் உச்சரிக்கணும், இன்னா ஆதைனா கல் கௌசர் தான் வரும். ஆனா இன்னா ஆதைனாக நபியே உங்களுக்கு நாம் வழங்கினோம் அல் கௌசர, அல் கௌசர. இந்த ஃபௌஅல் என்ற அரபு சொல்லிருக்கிறாங்க, ஃபௌஅல் இது எதுக்கு வரும்னு சொன்னா நிறைய இடத்துக்கு வரும். நஃபில் தொழுவோமே எக்ஸ்ட்ரா, நௌஃபல்னா நிறைய எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம், விளங்கிட்டா அவங்களுக்கு, நிறைய எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லுக்கு என்ன செய்த ஃபௌஅல் என்று சொல்றது வரும். அப்ப அதிகமாக இருக்கிறது. அது மாதிரி கௌசர், கதீர், கதீர் என்ன, அதிகம், அக்தர்னா அதிகம் தான். ஆனால் கௌசர் என்றது மிக அதிகம் அப்படி என்றது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், இன்னா ஆதைனாக நபியே உமக்கு வழங்கினோம் அல் கௌசர, அதாவது அதிகமான விஷயங்களை அடக்கிய அல்லது அதிகமானவைகள் உள்ளடக்கிய ஒன்றை நாம் உமக்கு என்ன செய்தோம், வழங்கினோம் என்று அர்த்தம். அன்னைக்கு கௌசர் அதுதான். கௌசருக்கு அன்னைக்கு நேரடி மேலாக நம்மளுக்கு குர்ஆன் அல் கௌசர்னு வருது. அல் கௌசர்னு உலகத்துல எதுவுமே இல்ல. கௌசர்ன்றதுக்கு மொழி அர்த்தம் மட்டும்தான் இருக்குது. என்ன அர்த்தம், அதிகமானவைகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு யார் விளக்கம் சொல்லணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லாம அல் கௌசருக்கு யாரும் உலகத்தை என்ன செய்யலாது, விளக்கம் சொல்லல, மொழிபெயர்க்க மட்டும்தான். எப்படி மொழிபெயர்க்கலாம், அதிகமானவைகள் அடங்கிய ஒன்றை நமக்கு என்ன செய்தோம்,
வழங்கினோம் சொல்லலாம். அப்ப இதுல வந்து ரபிய முக்கியதை நாம் வழங்கினோம் அப்படின்னு சொல்றேன். இது மட்டும்தான் ஹதீஸோடு ஒப்பிட்டு ஹவுதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. அதுவும் எப்ப ரசூலுல்லாஹ் கௌதரை ஹவுதோடு சம்பந்தப்படுத்தி இருந்தா மட்டும்தான், கௌதரை ஹவுதோடு சம்பந்தப்படுத்தி இருந்தால் மட்டும். ஆனால் ஹவுது சம்பந்தப்பட்ட எல்லா ஹதீஸ்லையும் கௌதர் என்ன செய்யுது, சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இது குர்ஆன்ல வரக்கூடிய ஒன்று இதுதான். அடுத்ததாக வந்து அந்த ஹவுதுல் கௌதர் அந்த கௌதர் சம்பந்தம் வந்ததுனால அந்த சூரா சொல்லிக்கிறோம். நிறைய பேர் ஓதர்கள் என்ன செஞ்சிருவாங்க, இன்ன ஷஅனியக ஹுவல் 52 ஓதுறாங்க. இன்ன ஷஅனியக இல்ல, இன்ன ஷானியக. ஷஅன் என்றது குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். ஷஅன் என்றது காரியம், வேலை அப்படின்னு சொல்ற அர்த்தம். ஷுஊன் வஸாரத்து ஷுஊன் அல் இஸ்லாமியா வணங்கிட்டா. ஷுஊன் என்றது ஷஅனிலிருந்து வந்தது. அதாவது ஒரு காரியம், அலுவல்கள், இதுக்கு சொல்ற ஷஅன் என்றது. ஷானி என்று சொல்றா வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமி. ஷனஆன் என்றது பகைமை, ஷானி என்றது பகைமை, எதிரி என்ற அர்த்தம். வணங்கிட்டா. ஷானி என்றது ஷஅன் ஓதுறோம். இன்ன ஷஅனியக என்றது மொழி அர்த்தத்தையே தலைகீழா என்ன செஞ்சிரும் போற்றும் இடத்தை புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப பாருங்க. முதலாவது கௌசர் என்ற இந்த சூரா வந்திருக்குதானே, அதனால கௌசரை பத்தி ஒரு விளக்கத்தை நம்ம படிப்போம். படிச்சுட்டு ஹவுத் எப்படி சம்பந்தப்படுதுன்னு நீங்க பாருங்க. சஹீஹுல் புகாரி இது முதலாம் மஸ்அலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கௌசர் சம்பந்தமா நம்ம படிக்கக்கூடிய முதலாவது மஸ்அலா. குர்ஆன்ல வந்து இந்த குர்ஆன் வசனம் இருக்குது. ஹதீஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் அறிவிச்சிக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஹவுதுல் கௌசரை ஹவாரிஜிகளும் ஷியாக்கள் எதுவும் பயன்படுத்தினாங்க, சஹாபாக்கெல்லாம் முர்ததா போனாங்க, மோசமானவங்க பயன்படுத்தினாங்க. ஆனா யாரும் முர்ததா அவங்க அதை ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், விளங்கிட்டா. இந்த மாதிரி அவங்க என்ன செய்றாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார இவங்க அபூதர் சொல்லல, யார் யாரெல்லாம் பெரும்பாலும் முர்ததன்னு சொல்லுவாங்களோ அவங்க தான் இந்த ஹதீஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க, அறிவித்தும் இருக்கிறாங்க. அப்ப குர்ஆன்ல இந்த வசனம் 50க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் இந்த செய்தி அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, லைஃபான இது சம்பந்தமாக இட்டு கட்டப்பட்ட செய்திகள் வந்துருங்க, பொய்யர்கள் உள்ள அறிவிப்பாளர் வாசி அதையெல்லாம் சேர்த்து சொல்றாங்க. 80க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்ற அளவுக்கு பிரபலியமான ஒரு செய்தி. இப்ப பாருங்க, முதலாவது மஸ்அலா கௌதர் வந்து கௌதர் சம்பந்தமா ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம். சஹீஹுல் புகாரி 4965வது இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஅல்துஹா, அபூ உபைதா சொல்றாரு, சஅல்துஹா அன் கௌலிஹி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னா அதைனாக அல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் சம்பந்தமாக நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் என்ன செஞ்சு கேட்டு, அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நஹருன் உதியஹு நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது நபி கொடுக்கப்பட்ட ஒரு ஆறு அது. அப்ப ஹவுது வேற கௌசர் வேற. தெளிவா வளர்ந்தா இல்லையா? ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன நஹருண்டா என்ன, ஆறு, ஹவுதுண்டா என்ன, தடாகம். தடாகம் வேறு, ஆறு வேறு. இந்த நபிக்கு சரி கிளியரா இருக்கும். அப்ப நஹருன் உதியஹு நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் தூதர் வழங்கப்பட்ட ஒரு ஆறு அது, உங்கள் தூதர் வழங்கப்பட்ட ஒரு ஆறு அது. ஷாத்திஆஹு அலைஹி துர்ருன் முஜவ்வஸ், அதனது ஓரங்களை நான் எப்படி இருக்கும் என்று சொன்னால் துளையிடப்பட்ட அல்லது குடையப்பட்ட முத்துக்கள் போல என்ன செய்யும், இருக்கும். அப்படின்னா அந்த முத்துக்கள் மாதிரி எனது அது அளவு வரல, சின்ன முத்துக்கள் விளங்கும் இயலும், பெரிய பெரிய கூடாரம் என்ற அளவுக்கான முத்துக்களாக என்ன செய்யலாம், விளங்க முடியும். ஏன்னா அது சம்பந்தம் இன்னொரு ஹதீஸ் வருது, அந்த ஒரு முத்தை குடையப்பட்டு அந்த சொர்க்கத்துடைய மூலைகள்ல இந்த மாதிரியான வீடுகள் இருக்கும்னு வருது. ஆனியத்துஹு கஅததின் நுஜூம், அதனது அதாவது பாத்திரங்கள் வந்து நட்சத்திரங்களுடைய அதாவது எண்ணிக்கையில என்ன செய்யும், இருக்கும் முடிவல்ல. இப்ப இது இந்த மாதிரியான ஒரு அம்சத்தாலதான் ஹவுதும் கௌசரும் என்ன செய்யுது, சம்பந்தப்படுத்தப்படுது. காரணம் இதே மாதிரி வர்ணனை எதுக்கு வருது, ஹவுதுக்கும் வருகிறது. பின்னால் நான் சொல்லுவேன். ஹவுத் கௌசர் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு ஆறு, அதனது ஓரங்கள் இப்படி இருக்கிறது யார் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறாங்க. இது ஒரு அம்சம். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு செய்தி பாருங்க, 921வது இலக்கம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ذات يوم بين أظهرنا قال بيننا رسول الله صلى الله عليه وسلم بين رسول الله صلى الله عليه وسلم ذات يوم بين أظهرنا, எங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இருந்தாங்க. இத் அஃபா இஃபாஅத்தன், திடீர்னு கொஞ்சம் அளவுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு மயக்கம் மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. ثم رفع رأسه مبتسما, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தவர்களாக தலை உயர்த்தினார்கள். فقلنا ما ضحكك يا رسول الله, அல்லாஹ்வின் தூதரே ஏன் சிரிச்சீங்க, ஏன் சிரித்தீர்கள் என்று நாம் கேட்டோம். கால உன்சிலத் அலைய ஆனிஃபன் சூரா, இப்பொழுது எனக்கு ஒரு சூரத் என்ன செய்தது, இறங்கியது.
ஃபகர ஓதினார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் ثم قال اتدرون ما الكوثر பின்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் கௌதர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வழங்கப்பட்டாங்க. ஏற்கனவே ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டேன்னு சொல்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபஇன்னஹு நஹரு அது ஒரு ஆறு வஅதனிஹி ரப்பி அஸ்ஸ வஜல் எனக்கு இறைவன் அதை என்ன செய்திருக்கிறான் வாக்களித்திருக்கிறான் அலைஹி கைரும் கதீர் எனக்கு என்ன அதன் மீது நிறைய கைர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் ஹுவ ஹவுது அது ஒரு ஹவுது அது ஒரு தடாகம் தரிது அலைஹி உம்மத்தி யௌமல் கியாமா நாளை மறுமையில் எனது உம்மத் அந்த இடத்தை நோக்கி என்ன செய்யும் வரும் ஆனியத்துஹு அதது நுஜூம் அதனது பாத்திரங்கள் நட்சத்திரங்களுடைய அளவுக்கு எண்ணிக்கை கொண்டவைகள் அப்படி என்று சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 6 என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னால சொல்றாங்க அலைஹி கைருன் கதீர் அதுல நிறைய நலவுகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. அப்ப அதான் கௌசர் வலைங்க அலைஹி கைருன் கதீர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த 6 மீது அல்லாஹ் தஆலா என்ன வைத்திருக்கிறார் நிறைய நலவுகளை கதீர் நிறைய நலவுகளை வைத்திருக்கிறார். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா அல் கௌசர்டா ரசூலுல்லாஹ் விளக்கம் அலைஹி கைருன் கதீர் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் கௌசர் என்று விளக்கம் சொல்றான். அல்லாஹ் தஆலா கௌசர் என்று பயன்படுத்துறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சொல்லிட்டு ஹுவ ஹவுதும் அது ஒரு தடாகம் அப்படின்னு சேர்த்து சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து அந்த 6 தான் தடாகம் என்று புரிஞ்சு கொள்ற அமைப்புல தான் என்ன செய்யுது இருக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்துல சொல்லவில்லை அப்படி என்பதை பின்னால வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு என்ன செய்யும் சொல்லும். அந்த 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 6க்கும் இந்த ஹவுதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க அதை சொன்னார்கள் என்பது பின்னால வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சொல்லும். அடுத்தது புகாரில வரக்கூடிய 6578வது இலக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க கால அல் கௌசர் கௌசர் என்றால் அல் கைருல் கதீர் அல்லதி அஅதாஹு அல்லாஹு இய்யா நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அதிகமான நலவுகள் அர்த்தம். நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அதிகமான நலவுகள் என்பது அர்த்தம். அப்ப உடனே குல்துல் சயீத் இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்லக்கூடிய சயீத் இப்னு ஜுபைர் நான் கேட்டேன் இன்ன உனாசன் யஸூமுன அன்னஹு நஹ்ரும் ஃபில் ஜன்னah நிறைய பேர் சொல்றாங்க இது என்னது சில சொல்கிறார்கள் இது அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்துல வழங்கிய 6 என்று சொல்றாங்களே கௌசர் என்றா நீங்க சொல்றீங்க நிறைய அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்கிய நலவுகள் என்று. ஆனா சிலர் சொல்றாங்க அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல வழங்கிய 6 என்று சொல்றாங்களே சொர்க்கத்துல வழங்கிய 6 என்று சொல்றாங்களேன்றாங்க. உடனே சயீத் சொல்றாரு அதாவது அந்நஹ்ருல் லதி ஃபில் ஜன்னah மினல் கைரில் லதி அதாஹு அல்லாஹு யா ஆம் அந்த 6 இறைவன் அவருக்கு வழங்கிய நலவுகளில் ஒன்று. அப்படின்னா என்ன அவர் என்ன சொல்றாங்க கௌசர் அல்லாஹ் தஆலா அவருக்கு நிறைய நலவுகள் வழங்கிக்கிறார் அதுல ஒன்றுதான் இந்த 6 கௌசரே 6 அல்ல அப்படின்னு யார கருத்துது இப்னு அப்பாஸ் கருத்தை யார முடியறாரு சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவன் அவங்களுக்கு என்ன சொன்னா கௌசரை நீங்க புரிஞ்சுக்கணும் கௌசர் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் 3 செய்தி சொல்லிக்கிறேன். ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமா சொன்னது. இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை பத்தி சொல்றது. அடுத்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவது. நான்காவது பாருங்க சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போனாங்க. அந்த மிஅராஜ் போன நேரத்துல ஃபஇதா ஹுவ பிநஹரின் ஆகர அலைஹி இன்னொரு ஆளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள் அலைஹி கஸ்ரும் மின் லுப்லுஇன் வ ஸபர்ஜத் முத்துக்கள் மரகதங்களால் ஆன ஒரு மாளிகை அதன் மேல் இருந்தது. அதுல ஒரு மாளிகை இருந்தது. ஃபதரபயதம் அவர் கையால் அடிக்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபைதா ஹுவ மிஸ்குன் அஸ்ஃபர் அது நல்ல வாசம் மிக்க கஸ்தூரியாக செஞ்சது அதனுடைய ஓரங்கள் இருந்தன. காலமாக ஹதா ஜிப்ரீல் இது என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கால ஹதா அல் கௌசர் அல்லதி ஹபஅ லக ரப்புக் உமது இறைவன் உனக்கு மயத்து வைத்திருக்கின்ற 6 தான் இது. இதான் கௌசர் யார் வழக்கம் சொல்றாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஹதா அல் கௌசர் இதுதான் கௌசர் அப்படின்றது. அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மொழி அர்த்தத்துல எடுத்து கௌசர் அதுக்குள்ள என்ன செய்யறாங்க 6ன்னு சொல்றாங்க. ஆனா ஹதீஸ்ல எல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னா கௌசர் தான் அது அல்லாஹ் தஆலா வழங்கிய 6 தான் அந்த கௌசர் என்ற செய்தி நம்ம என்ன செய்றோம் இதுல பார்க்கிறோம். இது எப்படி நடந்தது மிஅராஜ்ல நடந்த ஒரு சம்பவம் என்று நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது கௌசர் சம்பந்தமான செய்தி. இப்ப அடுத்ததா பாருங்க ஹதீஸ்ல இரண்டாவது மசாலா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய கௌசரோடு சம்பந்தப்பட்ட இரண்டாவது மசாலா பாருங்க.
ஹவுதுல் கௌசர் நம்ம சொன்ன, அதாவது கௌசர் என்பது சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆறு. ஹவுதுக்கும் அதுக்குள்ள சம்பந்தத்துக்காக வேண்டிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடாகம் என்று சொன்னார்கள் என்றதுக்கான ஆதாரத்தை பாருங்க. புகாரில வரக்கூடிய செய்தி ஹவுதுல் சம்பந்தமான செய்தி. 1196வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மின்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. மா பைன பைத்தி வ மின்பரி, எனது வீட்டுக்கும் எனது மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி ரௌதத்து. ரௌதத்துடைய ரியாதில் உள்ள ஏரியா என்ன? ரௌதத்துடைய இடம் ரௌதா தானே. ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, ஒரு பூங்கா. மின் ரியாதில் ஜன்னah அப்படின்னா சொர்க்க பூங்காக்களில், அதாவது ஒரு பூங்கா சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய பூங்காக்களில் ஒரு அழகான இடங்களில் இது ஒன்று. ரௌதாவுடைய பன்மைதான் ரியாத், ரியாதுஸ் சாலிஹீன், நல்லவர்களுடைய பூங்கான்னு அர்த்தம். அப்ப ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah வ மின்பரி அலா ஹௌதி. விளங்கிட்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ மின்பரி அலா ஹௌதி, எனது மிம்பர் என் ஹவுதுக்கு மேல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனது இந்த மிம்பர் எதுக்கு மேல இருக்கும்? ஹவுதுக்கு மேல் இருக்கும். ரசூலோட மிம்பரை போய் தேடி பிடிச்சி தடவை நினைக்கிறாங்க தெரியுமா? அதனால இந்த ஹதீஸை வச்சுக்கிறது தான் என்ன செய்யறாங்க, மிம்பரை அதுக்காக தடவை சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறப்பா சொல்றாங்க. ஆனா இந்த மிம்பர் எதுக்கு மேல இருக்கும்? அலா ஹௌதி, எனது ஹவுதுக்கு மேலாக என்ன செய்யும்? இருக்கும் அப்படின்னு ரசூல். அப்ப மிம்பர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது குறிப்பிட்ட இந்த மிம்பர் தான், குறிப்பிட்ட இந்த வேற தனியா ஒரு மிம்பர் அங்கே நாட்டப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிம்பர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனது மிம்பர் எனது ஹவுலுக்கு மேல என்ன செய்யும்? இருக்கும் என்று சொல்லப்படுற செய்தியை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இது ஹவுல் சம்பந்தமாக வந்த ஒரு செய்தி. சரி, இப்ப அந்த சொர்க்க, இந்த எனது வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன சொர்க்க பூங்காக்கள் உண்டு என்பதற்காக அந்த தொழுதா சிறப்புன்னு அர்த்தம் அல்ல, எக்ஸ்ட்ரா கூலி இருக்கின்ற அர்த்தம் அல்ல. ஆனால் எல்லா இடத்துலயும் நம்ம தொழுறத்துல நன்மை இருப்பது போல அந்த இடத்துல தொழுறத்துல என்ன செய்யுது? நன்மை இருக்கின்றதுனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அந்த இடத்துக்காக போறாங்க. ஆனா தனி சிறப்பு எதுவும் தொழுவதற்கு என்னது இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஒரே இடத்துல மட்டும் ஒரு சிறப்பு இருக்கணும்னு சொன்னால், அங்க ஒரு உஸ்துவானா அல் முஹல்லகா என்று சொல்லக்கூடிய ஒரு தூண் இருக்கு, அது மிம்பருக்கு பின்னால இருக்கு. அங்க ஒரு நபித்தோழர் அடிக்கடி தொழுவார். ஏன் நீங்க அந்த இடத்துல தொழுவுறீங்க அப்படின்னு கேட்டது, நபி அவர்கள் இந்த இடத்தில் அதிகமாக தொழுவதை நான் பார்த்திருக்கிறேன், தேடி தொழுவதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அந்த நபித்தோழர் என்ன செய்யறார் சொல்றாரு. முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறத பார்ப்போம். கஷ்டம் அந்த இடத்துல தொழுவது மிக கஷ்டமான விஷயம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தொழுகையை தேடி என்ன செய்வார்கள்? தொழுவார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்ப்போம். அடுத்ததாக சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி 2367வது இலக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கரத்திலே இருக்கிறதோ, ல அதூதன்ன ரிஜாலன் அன் ஹௌதி, நான் சில மக்களை என்ன செய்வேன்? எனது ஹவுதை விட்டும் நான் தடுப்பேன். ல அதூதன்ன ரிஜாலன் அன் ஹௌதி, சில மக்களை எனது ஹவுதை விட்டும் தடுப்பேன். கமா துதாதுல் கரீபத்து மினல் இப்லி அனில் ஹவுத், எப்படி அதாவது எனக்கு சம்பந்தம் இல்லாத, நான் ஒரு ஒட்டகம் வைக்கிறேன், ஒரு 100 ஒட்டகம் வருது, எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒட்டகத்தை நம்ம எப்படி நான் ஏன் ஹவுதுக்கு விட மாட்டேனோ அதே போல என்ன செய்ய மாட்டேன், சில மனிதர்களை நான் விட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல ஹவுதை பத்தி என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. ஹவுதி எனது ஹவுல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறாங்க. அடுத்ததாக பாருங்க, சஹீஹுல் புகாரி 3163வது இலக்கம். நபித்தோழர், அதாவது நபித்தோழர்கள் அல்லாமல், நபித்தோழர்கள் உட்பட முஸ்லிம்கள் அனைவரும் நபி அவர்களை சந்திக்க போற ஃபர்ஸ்ட் இடம் ஹவுல் தான். அதான் ஃபர்ஸ்ட் இடம். நபித்தோழர்கள் மரணத்துக்கு பின்னால சந்திக்க போற ஃபர்ஸ்ட் இடம் ஹவுல் தான். அப்ப ஹவுலை பத்தி அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாரு பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அன்சார், நபி அவர்கள் அன்சாரி தோழர்கள் அழைக்கிறாங்க. ஒரு அருமையான ஒரு ஹதீஸ் இது. அழைச்சி லியக்துப லஹும் பில் பஹ்ரைன், பஹ்ரைன்ல யுத்தம் நடக்காம ஒப்பந்தம் நடந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட. அப்ப ஜிஸ்யா என்ன செய்யும்? கொண்டிருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. பஹ்ரைன்ன்றது இந்த கிழக்குக்கு சொல்றதா, இந்த பஹ்ரைன் உள்ளடங்களாக, இப்ப உள்ள பஹ்ரைன் உள்ளடங்களாக, அப்ப அதுக்கு பேர் அவால், இந்த பஹ்ரைன் உள்ளடங்களாக உள்ள இந்த கிழக்கு பகுதிக்கு சொல்றது. கத்தீஃப், அஹ்ஸா இது அடங்கக்கூடிய பகுதிகளுக்கு, ஈராக் வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு சொல்றது. அப்ப இவங்க சமாதானம் பண்ணியிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட. அப்ப அங்க உள்ள வருமானத்தில் ஒரு பகுதியை அன்சாரிகளுக்கு எழுதுவதற்காக அன்சாரிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அழைக்கிறான் இறுதி காலகட்டத்தில், உங்களுக்கு நான் எழுதுறோம்னு சொல்லி. ஃபகாலு லா, வேண்டாம், வல்லாஹி ஹத்தா தக்துப லி இஹ்வானினா மின் குரைஷ் பிமித்லிஹா, எங்களுக்கு எவ்வளவு எழுதுறீங்களோ அது மாதிரி எங்களோட குறைஷி சகோதரர்களுக்கும் எழுதினா தான் எங்களுக்கு அது வேணும், இல்லைன்னா வேண்டாம், இல்லை என்றால்
வேண்டாம் என்று அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அதை எழுதினா, குறைஷிகளுக்கு எழுதினா இவங்களுக்கு இல்லை, கொடுக்க இயலாது. ஆனா அன்சாரி தோழர் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்கன்னு சரி செய்றாங்க. திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "தாக்க லஹும் மாஷா அல்லாஹு வலா தாலிக்." அல்லாஹ் தஆலா நாடும் வரைக்கும் நீங்கள் விரும்பியது போன்றே அதை என்ன செய்யட்டும், முஹாஜிர்களுக்கு போகட்டும். அன்சாரிகள் ஒன்றும் எடுக்கல. அன்சாரிகள் என்ன செய்யல, யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம், போனா போதுமண்டல என்ன செய்யல, சோறு கொடுக்கல. அன்சாரிகள் யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் தங்களை விட மற்றவர்களை தான் செஞ்சாங்க, உட்படுத்தினார்கள். பஹ்ரைன்ல உள்ள ஒரு பெரிய கனிமத்துடைய ஒரு ஜிஸியாவுடைய வருமானத்தை எழுதுறதுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு முன்னால கேட்கிறாங்க. அன்சாரி தோழர் என்ன சொன்னாங்க, முதலாவது யாருக்கு எழுதுங்க, முஹாஜிர்களுக்கு எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். அதாவது இதெல்லாம் உதவி செய்ய தேவையில்லாத இடங்கள். அன்சாரிகள் நிறைய உதவி செஞ்சுட்டாங்க, இதுக்கு பின்னாடி இவங்க பலமா இருக்கிறாங்க, இப்ப தேவையில்லை. ஆனாலும் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழுதிட்டு சொல்லிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னக்கும் சதரவுன பஅதி அஸரா அல்லது உஸ்ரா, எனக்கு பின்னால் சொத்து விஷயங்களிலும் வருமான விஷயங்களிலும் நீங்கள் பின்தள்ளப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பின்னால கொடுக்கப்படுகின்ற விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்காம போகும், உங்களை விட மற்றவர்கள் என்ன செய்வார்கள், தேர்ந்தெடுப்பார்கள். ஃபஸ்பிரு ஹத்தா தல்கௌனி அலல் ஹவுத், ஹவுதில் என்னை சந்திக்கும் வரைக்கும் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். ஹவுதில் எங்களுக்கு, அதாவது நீங்கள் என்னை சந்திக்கின்ற வரைக்கும் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது அன்சாரிகள் மற்றவர்களை விட, தங்களை விட மற்றவர்களை செலக்ட் பண்றாங்க. ஆனா ஒரு காலம் வரும், உங்களை பின்தள்ளி அவர்கள் என்ன செய்வார்கள், குறைசிகளை மட்டும் சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா உங்களுக்கு அப்படி ஒரு ஆட்சி காலம் ஒன்று வரும், உங்களை பின்தள்ள முஹாஜிர்கள் இருக்கும் வரைக்கும் மதிப்பாங்க. முஹாஜிர்கள்ல பெரும்பாலானவங்க போய் ஆட்சியாளர் கையில போனா அன்சாரிகள் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்கப்படாத ஒரு நிலைமை வரும். அதனால நீங்க பொறுத்துக் கொள்ளுங்கள். காலு நஸ்பிர், அவர்கள் சொன்னார்கள் என்னது, நாங்கள் பொறுமையாக இருப்போம் என்று அன்சாரி தோழர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எதை ஞாபகப்படுத்துறாங்க, ஹவுது. எங்க சந்திக்கிறாங்க அன்சாரிகள் முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, ஹவுது. அப்ப இந்த இடமெல்லாம் ஹவுது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான மறுமையுடைய செய்தி என்ன தேர்வு செய்து எங்களுக்கு காட்டுது. மூன்றாவது மசாலா என்னன்னு சொன்னால், ஹவுது சம்பந்தமா வந்த சிவத்துக்கள் செய்திகளை பாருங்க. முதலாவது அதனது தோற்றம் சம்பந்தமாக வந்த செய்தி. மூன்றாவது மசாலா அதனுடைய தோற்றம் சம்பந்தமாக வந்த செய்தி. ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஹவுது வட்ட தடாகம் அல்ல, வட்டமான தடாகம் அல்ல, சதுர, அதாவது நீள் சதுர வடிவமான ஒரு தடாகம், சதுர வடிவமான ஒரு தடாகம். அதனுடைய அகலங்கள், நீளங்கள், ஆழங்கள் எல்லாம் சமமிக்க அளவுக்குள்ள ஒரு தடாகம் என்பதை என்ன செய்து ஹதீஸ்கள் சொல்றதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 6111வது இலக்கம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹவுதி, எனது தடாகம், மசீரத்து ஷஹ்ரி, ஒரு மாத கால நடைபாதை தூரம், பிரயாண தூரம், ஒரு மாத கால தூரம் நடந்து போகலாம். வஸவாயாஹு ஸவாஉன், எல்லா மூலைகளும் சமம் என்று சொன்னாங்க. அப்படின்னா என்ன, நீங்க நீள்வட்டத்துல போனாலும் சரி, எல்லாருடைய எங்கல்ல போனாலும் எல்லா தூரம் என்ன, ஒரு மாத கால தூரம். அப்ப என்ன, முரப்பா, இது வட்டம் அல்ல. சிலர் வட்ட தடாகம் இல்ல, இது என்னது, சதுர வடிவத்தில் உள்ள ஒரு தடாகம். எல்லா வகையிலும் அகலம், நீளம், ஆழம் எல்லாம் சமனானவருக்குள்ள ஒரு தடாகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வமாஉஹு அப்யது மினல் வரக், அவருடைய தண்ணீரை பின்னால சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவனுடைய ஆழாகலங்கள், நீளங்கள் எல்லாம் என்னது, சமனானது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது தோற்றத்தை பற்றி உள்ள ஒரு செய்தி. அகலம் சம்பந்தமாகவும் நீளம் சம்பந்தமாகவும் வரக்கூடிய அறிவிப்புகளை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து நபி தோழர்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்திகளை சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில சொல்றாங்க, ஹுவ கமா பைனல் மதீனத்தி வ பைத்துல் மக்திஸ், மதீனாவுக்கும் பைத்துல் மக்திஸுக்கு எவ்வளவு தூரமோ அந்த அளவு தூரம் என்றார் ரசூலுல்லாஹ். ஒரு மாத காலம் அந்த அளவு தூரம் என்றார், அந்த அளவுக்கு தடாகத்துல தூரம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல ஹுவ மா பைனல் கமா பைனல் மதீனத்தி வ உமான் அல்லது அம்மான், உமான் அல்லது அம்மானுக்கும் மதீனாவுக்கும் இடையில தூரம் என்னங்க. உமான் வந்தா என்ன, அரபுல ஓமான குறிக்கும். ஓமான் இருக்குது, ஓமான குறிக்கும். ஓமான் எங்க இருக்குது, சவுதியுடைய கிழக்கா, மேற்கா, வடக்கா, தெற்கா? கிழக்கு, அதாவது தென்கிழக்கு இருக்குது. ஆனால் அம்மானடா ஜோர்தான் கிட்டத்தட்ட வடக்கு பகுதிக்கு சார்பா என்ன செய்யுது இருக்குது, விளங்கிட்டா? அப்ப வடக்குல இருக்கு. அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு மதீனா டு அங்க அல்லது மதீனா டு இங்க சொல்றாங்க உமான், அம்மான்.
அடுத்ததாக இன்னொரு அறிவிப்புல எப்படி வருதுன்னு சொன்னா ஹுவ கமா பைனல் மதீனத்தி இலா சன்ஆ, மதீனா டு சன்ஆ வரைக்கும். சன்ஆ எங்க? யமன். இன்னொரு அறிவிப்புல வந்து கமா பைன ஐலா இலா சன்ஆ. இவ்வளவு ஊர் பேர் சொன்னீங்க, ஐலா சொல்ல மாட்டீங்களா? ஐலா வந்து எங்க இருக்குது? சிரியா. அப்ப அதுல இருந்து சன்ஆ வரைக்கும் என்னவார் ரசூல் சிரியாவுக்கு அண்மித்த போது சரியா ஐலா அந்த இந்த சன்ஆ வரைக்கும் சொல்றோம். இவ்வளவு அகலங்களே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு என்ன செய்றாங்க, இது எவ்வளவு அகலமானது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதுல எந்த அகலத்தை சொன்னாலும் அது நீளம் அகலம் எல்லாமே என்னது சமம். அடுத்த கணக்குல சொன்னாங்க எப்படி மசீரத்து ஷஹர், ஒரு மாத கால அளவுக்கு தூரம், பயண தூரம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதனுடைய தோற்றம். இரண்டாவது வந்து ஹவுது வந்து எங்க அது நிறுவப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அல் அர்துல் முபத்தலா அப்படின்னா அர்துல் முபத்தலான்றது அக்கீதால ஒரு வார்த்தை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது. அது என்னன்னு சொன்னா இந்த யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து, மறுமையுடைய விசாரணை சொர்க்கம் நரகம் எல்லாம் நடக்கும். இந்த உலகம் இன்னொரு உலகமாக மாற்றப்படும், அழிக்கப்பட்டு புது உலகம் என்ன செய்யும், இந்த உலகம் புது உலகமாக மாற்றப்படும். அதுதான் சொர்க்கம், அதுதான் நரகம், அதுதான் எல்லாம் என்ன செய்யும் நடைபெறும். அப்ப அந்த பூமியில தான் என்ன செய்யும் இந்த ஹவுல் ஏற்படுத்தப்படும் என்றதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவதாக இது நான் மூணாவது மஸ்அலால மூன்றாவது அம்சம், அதனுடைய பாத்திரங்கள் சம்பந்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பாருங்க எப்படி சொல்றாங்க. அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஆனியத்துஹு கனுஜூமிஸ் ஸமா, அதனுடைய பாத்திரங்கள் எல்லாம் வானத்து நட்சத்திரங்களை போன்றிருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போன்று இருக்கும். இன்னும் சில அறிவிப்புல எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது ஆணியாண்டு வருது, அபாரிக்கண்டு வருது. அதாவது அபாரிக்ன்றது வந்து இந்த கேத்தல் வடிவத்தில் இருக்குமே, அந்த மாதிரி வார்த்தை கதை, இந்த கலசங்கள் என்று சொல்ற மாதிரி கலச வடிவத்துல இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் செய்து வருது. அதாவது கீசானு அப்படி என்று சொல்றது வந்து கலச வடிவம். அந்த அந்த கலசம் வணங்குறாங்க அந்த மாதிரி ஒரு கோப்ப வடிவத்துல சரி கலச வடிவம், இந்த மாதிரி வந்து வடிவங்கள் எல்லாம் இருக்கும் அந்த ஹதீஸ்ல செய்து வருது. இதெல்லாம் நட்சத்திரங்களை போன்று இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப நட்சத்திரங்களை போன்ற சொல்ல உதாரணம் சொன்னா அதுல ரெண்டு விஷயம் ஆகுது. ஒன்று மின்னுவதில் அது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு செய்தியில் எப்படி வருதுன்னா மேகமற்ற இருளான நாளிலும் அந்த பாத்திரங்கள் என்ன செய்யும் மின்னும் என்றாங்க சொல்லலாம். அந்த பாத்திரங்கள் மின்னும். அப்ப மின்னுதல். அடுத்த அதிகத்துல என்ன செய்யும் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா வான நட்சத்திரங்களை எப்படி எண்ணி முடிக்க முடியாதோ அந்த அளவுக்கு அதிகமாக என்ன செய்யும் அது இருக்கும். இந்த அளவுல மட்டும்தான் ஒப்பிடலாம். நட்சத்திரத்துல சைஸுக்கு ஒப்பிடலாமா? இயலாது. அப்ப அது பாத்திரம் அல்ல. ஏன்னா பார்வைக்கு தான் அது எங்களுக்கு சின்ன சைஸ், அது உண்மையிலே அப்படி இல்லை. அப்ப எது அளவுக்கு ஒப்பிட்டு சொல்லுங்க, மின்னுதலிலும் பிரகாசிப்பதிலும், இரண்டாவது அதிகத்திலும் அந்த மாதிரி அளவுக்கு என்ன செய்யும் அது இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு மன ஆறுதல் இருக்கு, நம்ம கையால அல்ல வேண்டியதில்லை. அதே நேரத்துல குறைபாடுகள் என்ன செய்ய போட்டி அங்க என்ன செய்யாது இருக்காது. அல்லாஹ்வை பார்ப்பது எப்படி சொல்லுவாங்க போட்டியில் சொன்னாங்க, அதே போல இதுல என்ன செய்யாது போட்டி இருக்காதுன்றதெல்லாம் அன்னைக்கு விளங்குது. அடுத்ததாக வந்து நான்காவது அம்சம், அதாவது அதனுடைய தண்ணீர் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, மாஹு அஷத்து பயாலம் மினல் வரிக், வெள்ளியை விட வெண்மையாக இருக்கும் நாங்க சொல்றோம். இன்னொரு அறிவிப்புல மினல் லபன், பாலை விட வெண்மையாக இருக்காது. பால் வெண்மை, அது தண்ணீருடைய வெண்மை. தண்ணீர் உண்மையிலே நிறம் அல்ல, ஆனா அந்த வெண்மையில தெளிவு சொன்னாங்க. அந்த அளவுக்கு திட்ட தெளிவான நிறம் கொண்ட ஒரு, அதாவது ஒரு கலங்கமற்ற ஒரு நீராக அதை என்ன செய்து இருக்கும். ஒன்று பாலை விட சொன்னாங்க, இன்னொன்று வெள்ளியை விட என்ன செய்யுது வெண்மையானதாக அதாவது நீர் இருக்கும் என்றாங்க. அவருடைய சுவையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூட அஹ்லா மினல் அஸல், தேனை விட என்ன செய்யும் சுவையாக இருக்கும். ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தன்னை கற்பனைக்குள்ள போட்டு தான் எதையும் யோசிப்பதனால தேனையை விட சுவையாக எப்படி இருக்கும் தண்ணி அப்படின்ற யோசனை செய்ய வரும். அந்த டைம்ல என்ன நினைச்சுக்கிறோம், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஒரு ஹதீஸ், சொர்க்கம் என்பது எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த கல்வாலும் கற்பனை பண்ணிராத ஒன்றுதான் சொர்க்கம். அப்படின்னா அந்த தேனோடு அதை ஒப்பிட்டு அது வருதுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, அது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சுவை என்ன செய்யும் அதுல இருக்கும் என்பதை பார்க்கும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், ராயிஹத்துஹு கராயிஹத்தில் மிஸ்க், அதாவது வாசம் கஸ்தூரி வாசம் போல என்ன செய்யும் அதனுடைய வாசம் என்ன செய்யும் இருக்கும். ஹவுதுல் கௌதருடைய சூழலும் அப்படித்தான் வாசமா இருக்கும், நீரும் என்ன செய்யும் அதாவது எந்த விதமான அசுத்தமான வாசம் என்ன செய்யாது அதுக்கு இருக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொல்ற நேரத்தை தான் சொன்னாங்க, யஷ்ஹபு ஃபீஹி மினல் கௌதரி மீசாபான், யஷ்ஹபு ஃபீஹி அதாவது மினல் ஜன்னதி மீசாபான்,
சொர்க்கத்திலிருந்து இந்த கௌசர் நதி இருக்குது, அந்த நதியிலிருந்து 2 மீசாபுகள் அந்த ஹவுதுக்கு வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது மீசாப் என்று சொல்றது அந்த வீடுகள்ல கட்டுவோமே தண்ணீர் வந்து அப்படி கொட்டுவதற்காக, தண்ணீர் கொட்டுவதற்காக என்ன சொல்லுவோம், எப்படி தூம்பு. அந்த அந்த கபத்துல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க ஒரு மீசாப் இருக்கு, தண்ணி நிக்காம தண்ணி வந்து கொட்டுவதற்காக. சொர்க்கத்திலிருந்து 2 மீசாபுகள் இந்த இதை நோக்கி என்ன செஞ்சிருக்கும், ஹவுதை நோக்கி வந்திருக்கும். அதனாலதான் தண்ணி என்ன செய்யும், அதுக்கு கொட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. யஷ்ஹபு ஃபீஹி, என்னது, அதாவது யஷ்ஹபு ஃபீஹி மினல் கௌஸரி மீசாபான், அதுல வந்து தண்ணீர் என்ன செய்யும், வந்து கொட்டும் என்று ரசூல் சொன்னாங்க. அவ வழங்கிட்டா நஹர் என்ற ரசூல் அந்த ஹவுத் என்று சொன்னது அந்த கௌசருடைய பிரயோஜனத்தை நம்ம அடையிறது எங்க, அந்த ஹவுல்ல தான். அங்க இருந்து அந்த தண்ணீரை என்ன செய்யும், வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வந்து என்ன தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிறாங்க, அல் கௌசர் நஹ்ருன் அதானி இல்லாஹு ஃபில் ஜன்னah, அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த ஒரு ஆறு எதுல தந்தா, சொர்க்கத்துல. ஹவுத் வந்து சொர்க்கத்தில் இல்லை, நன்றா புரிஞ்சுக்கணும். ஹவுத் வந்து சொர்க்கத்தில் இல்லை, ஹவுத் வந்து சொர்க்கத்துக்கு வெளியே. அதனால அவ்வளவு சிறப்பு அதுக்கு பேசப்படுது, அவ்வளவு சிறப்பு பேசப்படுதுன்னா சொர்க்கத்துடைய இன்பங்களை என்ற அப்படி கூட அங்கே ஒரு ஹவுத் இருக்கிறது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அம்சமாக என்ன செய்யாது இருக்காது. ஏன்னா சொர்க்கத்து இன்பங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா சொர்க்கத்துக்கு போகும் முன்னால்தான் ஹவுத், சொர்க்கத்துக்கு போகும் முன்னால் ஹவுத் என்றதுனாலதான் அந்த ஹவுதை பத்தி இவ்வளவு விசேஷம் என்ன செய்யுது அதுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப சொர்க்கத்தில இருந்து அந்த அந்த கௌதருடைய நதியில இருந்து 2 மீசாபுகள் என்ன செய்யும், இங்கே கொட்டுவதற்காக அல்லாஹ் தான் என்ன செஞ்சிருப்பான். அப்போ ஒரு அழகான தோற்றத்தில் என்ன செய்யும் அது இருக்கும் என்பதை இந்த செய்தியில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக வந்து அதாவது 4வது மஸ்அலா என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த ஹவுதுல் கௌதர் அதாவது இந்த ஹவுது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க. நம்ம நிறைய கேட்டுறோம். நம்ம பெருவழியமா கேட்ட செய்தி என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹவுதை விட்டு சிலரை தடுப்பார்கள் என்ற செய்தி நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். இதுல நீங்க பாருங்க 4வது மஸ்அலா, இந்த ஹவுத் நம்பிக்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், விசாரணை நாளில் எங்கே நிறுவப்படும், ஏற்படுத்தப்படும். அப்படி என்றால் உதாரணமாக நம்ம அதாவது கபர்களில் இருந்து நம்மளாம் எழுப்பப்பட்ட பின்னால முதல் நிகழ்வு என்ன, நாம கஷ்டத்துல வியர்வையில சிரமத்துல அல்லல்பட்டுக்கிட்டு எல்லா மனிதர்கள் என்ன செய்வாங்க, துன்பத்துல தான் இருப்பாங்க. முழு உலக சமூகமும் என்ன செய்யும், அப்படித்தான் இருக்கும். இது முதல் நிகழ்வு. அதுக்கு பின்னாலதான் விசாரணை நடக்கும். விசாரணையின் பின்னாலதான் என்ன, நம்ம ஒரு பாதையை கடந்து நம்ம என்ன ஒரு பாலத்தை கடந்து போவோமே, அதுக்கு பின்னால்தான் அது நடக்கும். அப்ப சுவர்க்கம் போறது நரகம் போறது இவைகள் அதுக்கு பின்னால்தான் நடக்கும். அப்ப இப்படி இந்த ஓர்டர்ல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த ஓர்டர் அடிப்படையில் எடுத்துக்கொண்டா ஹவுதி என்ற சம்பவம் எங்க நடக்கும் மிக முக்கியம். இதுல வந்து சிலர் கருத்து தெரிவு செய்யறாங்க என்னன்னு சொன்னால், ஹவுதி என்பது பாலத்தை கடந்த பின்னர் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு. ஆனா அது பிழை, தெளிவாக பிழை. ஏன் பிள்ளைன்னு சொன்னால், பாலத்தை கடந்தவர்கள்லாம் யாரு, சுவர்க்கவாதி. அங்க தடுக்கப்படுறதுக்கு என்ற ஒரு அம்சம் என்ன செய்யாது, அங்க நிச்சயமா இருக்காது. அதை கவனத்துல கொள்ளாதனால என்ன செஞ்சாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. இதுதான் ஃபுரூல் அகாய், என்ன அகீதாவுடைய கிளை மஸ்அலான்றது. அவர் ஹவுத மறுக்கல, ஹவுத் எங்கே நிறுவப்படும் இடத்துல ஒரு இடத்துக்கு வரான். அப்ப ஹவுத் என்பது எங்க நடைபெறும் நல்லா புரிஞ்சுக்கணும், பாலத்தை கடப்பதற்கு முன்னர். கடந்த பின்னால் ஹவுத் இருப்பதுல அர்த்தம் இல்லை. அப்ப பாலத்தை கடப்பதற்கு முன்னர். சரி, பாலத்தை கடப்பதற்கு முன்னர் என்று சொன்னா அது எப்ப, ஏன்னா அதுக்கு முன்னால நம்ம எலும்பின ஒரு நிகழ்வு இருக்குது, விசாரணை நிகழ்வு இருக்குது. விசாரணைக்கு முந்தியா, அதாவது மீசானுக்கு முந்தியா மீசானுக்கு பிந்தியா, விசாரணைக்கு முந்தியா விசாரணைக்கு பிந்தியா அப்படின்னு கேட்டாலும் கூட நிச்சயமா என்ன இதுக்கு முந்தி, விசாரணைக்கு முந்திதான். ஏன் பாலத்துக்கு சொன்ன அதே விளக்கம் என்ன செய்யும் இதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும், அந்த நேரத்துல யார் வந்து எங்களை போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிரும். அப்ப எல்லா வகையிலும் இது எப்ப நடைபெறும் தெரியுமா, சரியாக அதாவது அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு ஏகோபித்த முடிவு போல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், மக்கள் எல்லாம் அலைந்து திரிந்து வியர்வையில தாகத்துல எந்த வழி இல்லாம இருப்பாங்களே, அதாவது தண்ணீர் பற்றாக்குறை. நம்ம இந்த உலகத்துல என்ன செய்யறோம், ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம், நீர் பற்றாக்குறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எதிர்காலத்தில் ஒரு காலத்தில் தண்ணீர் இல்லாமல் போகும், குறைந்து கொண்டே போகும். அதன் எஞ்சிய பகுதியை நீங்கள் சிரியாவில் காணலாம். எப்படி காணலாம் சொன்னாங்க, சிரியாவில் காண தண்ணீருடைய அந்த பற்றாக்குறை குறைஞ்சு தேக்கம் எங்க காணலாம், நீங்க சிரியாவில் தான் செய்யலாம் காணலாம்னு சொன்னாங்க. அப்படின்னா அங்கதான் மக்கள் திரட்டப்படுற வரலாறு நம்ம பார்க்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அப்ப தண்ணீர் பற்றாக்குறை இந்த உலகத்துல வந்து
அதாவது ஆய்வு செய்யப்படக்கூடிய தேடக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம் தண்ணீர் மாசடைவு, தண்ணீர் பற்றாக்குறை. இது எதுக்கு? இந்த 600 கோடி பேருக்கு தண்ணி இறுக்கி இருக்கணும். சுத்திகரிச்செல்லாம் என்ன செய்யலாம்? தண்ணி எடுக்கலாம். அதே நேரத்தில் உப்பு தண்ணியாவது குடிச்சு வாழலாம். சுத்தமான நீராவது அதுக்கு இருக்குது. அது இல்லாட்டி வேற வேற வளைவத்தான் குடிக்கிறதுக்கு இருக்குது. அதே நேரத்தில் எங்களை சுட்டரிக்கக்கூடிய வெயிலும் அல்ல, ஒரு அளவுல தாங்கக்கூடிய வெயில் தான். ஆனா மறுமையுடைய வெயில் எப்படி? ஒரு 600 கோடி மக்கள் மட்டுமல்ல, உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அத்தனை பேரும் இருக்கக்கூடிய இடம். நல்லா புரிஞ்சு ஹவுதுடைய பெருமதியை. அத்தனை பேரும் இருக்கக்கூடிய இடம். சான்ஸுக்கோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலயோ நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு சாப்பிடவோ குடிக்கவோ கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இல்லாததான் ஒண்ணு கிடைக்காது. உறுதியாக நமக்கு தெரியும், உறுதியாக நமக்கு ஆடையோ எது சாப்பாட்டு ஏதோ ஒரு வகையில நம்ம சாப்பிட்டு தீர்த்து கொள்ள முடிந்த நாளும் அல்ல. 2, 3வது வெயிலின் அகோரம் இருக்குது. எப்படி வருது? நம்முடைய வியர்வை ஆறுகள் போன்று ஓடும் என்ற அளவுக்கு மாதிரி என்னது செய்திகள் வருவதை நம்ம பார்க்கிறோம், ஹதீஸ்கள் வருவதை பார்க்கிறோம். அப்படி நினைச்சு பாருங்க, ஒரு டம்ளர் தண்ணி மிக எவ்வளவு பெரிய பிரயோசனமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் நம்மளுக்கு எவ்வளவு தேவையுள்ள நாளாக அதை இருக்கும்னு நீங்க நினைத்து பாருங்க. தண்ணி குடிக்கணும் என்றது, தண்ணீர் தாகம் என்பது, ஏன்னா அந்த செய்தியில சொல்லப்படுறதுனா தண்ணீரை பத்தி மட்டும்தான். ஹவுத் என்று சொல்லப்படுற அந்த செய்தி உள்ளது பாலை பற்றியோ, தேனை பற்றியோ, உணவை பற்றியோ, வேறு வேறு இன்பங்களை பற்றியோ எல்லாம் சொல்லப்படல. ஒரே ஒரு விஷயம், தண்ணீர் பற்றி மட்டும்தான் சொல்லப்படுகிறது. அப்ப இது எவ்வளவு ஒரு மிக முக்கியம். அந்த இடத்துல தடுக்கப்பட்டவர்கள் அதுக்கு பின்னால் தண்ணியே குடிக்க மாட்டாங்க, நரகவாதிகள். அதனாலதான் நரகத்திலிருந்து நரகவாதிகள் கேட்கக்கூடிய செய்தி என்ன? அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் ஒரு கொஞ்சம் குடிக்கிறாங்க. அந்த குளிர்ந்த நீரை குடிச்சிட்டு அவர் அழுகிறார். ஏன் அழுகிறார் சொன்னால், இது நரகவாசிகளுடைய மிகப்பெரிய தேவையாக என்ன செய்யும்? மறுமை நாள்ல இருக்கும். அவங்களுடைய மிகப்பெரிய தேவை என்ன சொன்னா, அஃபீது அலைனா மினல் மா, தண்ணீர் கொஞ்சம் ஊற்றுங்கள் என்று நரகத்தில் சொல்லுவார்கள். அப்ப நம்ம என்ன பதில் சொல்ல? எங்களோட சொந்தக்காரர் இருக்கலாம், எங்களோட உறவு இருக்கலாம். ஆனா அல்லாஹ் அந்த குஃப்ரை என்ன செஞ்சிருவா? பிரிச்சிருவான். இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், காபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா இதை ஹராமாக்கி விட்டான்னு சொல்லுவோம். எவ்வளவு ஒரு பயங்கரம். நம்ம சாப்பாட்டுக்காக நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு உழைக்கிறோம். நாளைக்கு நம்ம குடும்பமே நரகத்துல இருந்தாலும் கூட தண்ணி கூட என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். குஃபர் நாளைக்கு எங்களோட உறவையும் பிரிக்கும், நிரந்தரமாக மனசு என்ன செஞ்சிடும், அதை எடுத்துடும். அப்ப இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு இடமணி நினைத்து பாருங்க. இப்ப இந்த மாதிரி மக்கள் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில், இறுதி உம்மத்துக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஒரு இடம் தான் தண்ணீர் தடாகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு தடாகம் தான் இது. இதனாலதான் அதாவது இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இது கருத்து முரண்பாடு உள்ள ஒரு செய்தி. ஆதாரபூர்வமானதா ஆதாரபூர்வமற்றதா என்ற கருத்து முரண்பாடு உள்ள செய்தி. பெரும்பாலான அறிஞர்கள் இது பலகீனமானது என்று சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மறைமுகம், அதை நேரடியாக வரக்கூடிய செய்தி. மறைமுகமாக நம்ம அந்த கருத்து தான் புரியலாம், வேற சஹீஹான செய்தியிலிருந்து நேரடியாவது இன்ன லிகுல்லி நபியின் ஹவுத், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தடாகம் உண்டு, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தடாகம் உண்டு அப்படின்னு ஒரு செய்தி என்ன செய்யறாங்க. அதை சில அறிஞர்கள் சஹீஹ்னு சொல்றாங்க. அல்லாஹ் பலகீனமான செய்தி, முரண்பாடு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தடாகம் இருக்கும் என்பதை புரிவது மாதிரியான செய்திகள் சஹீஹான ஹதீஸ்ல என்ன செய்து வருகிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுல என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால், அந்த தடாகத்துடைய அதாவது குவாலிட்டியும் அது கௌசர் என்ற இடத்திலிருந்து மீசாப் மூலம் கொட்டுவதும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல். அந்த அதனுடைய குவாலிட்டியும் அதனுடைய அந்த கௌசர் என்ற ஆறிலிருந்து இங்க தண்ணீர் கொட்டுவது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் தன்மை என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எப்படி நம்ம வழங்குறோம் என்றால், இந்த மாதிரியான தாகமான நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம இந்த முழு இஸ்லாமிய சமுதாயம் எங்க காணும்? ஹவுதுல காணும். எப்படிப்பட்ட ஹவுது? 1 மாத கால தூரம் உள்ள ஹவுது, மின்னக்கூடிய பாத்திரங்களோடு, தெளிவான நீரோடு, ஹவுல இவ்வளவு பெரிய தாகத்துல கண்டால் எப்படி இருக்கு? நம்ம விரைந்து என்ன செய்வோம்? அந்த இடத்துக்கு போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அஹூதன் ரிஜாலன் அன் ஹவுதி, நான் நிறைய பேர் என்ன செய்வேன், என் ஹவுத விட்டு தடுப்பேன். ஆனா ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததா செய்தி வரல. யார் தடுப்பாங்க? மலக்குமார்கள் தடுப்பாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுத விட்டு தடுக்கிறாங்கன்னு சொன்னால் இது அவர்களுக்குரிய ஹவுத் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், இது எனது உம்மத்துக்கு மட்டுமுள்ள ஹவுத். அதான் ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் தடுப்பாங்க. இரண்டாவது பதிக்கு வர
ல அதூதன்ன ரிஜாலன் அன் ஹவுதி, சில மக்களை வந்து நான் எனது ஹவுல விட்டு தடுப்பேன். அதே நேரத்தில் ஒரு சில மலக்குகள் தடுப்பார்கள். உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, உம்மத்தி, இது ஏட சமூகம் என்பாங்க. புரிஞ்சதா உங்களுக்கு விஷயம்? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க எப்படி தடுக்கிறவங்க யாரா இருக்கணும், எனது உம்மத்துல அல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க மலக்குமார் யாரை தடுப்பாங்க, சிலரை, இன்னொரு சிலரையும் தடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க உம்மத்துல அல்லாதவர்கள், தனது உம்மத்திற்கு அல்லாதவர்களை மட்டும் என்ன செய்வாங்க, தடுத்து கொண்டு இருப்பார்கள். அதே நேரத்தில் மலக்குமார்கள் ஒரு சிலரை தடுப்பாங்க, அது யாரு, உம்மத்துல உள்ளவர்கள். உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் என்ன கேட்கணும், சட்டப்படி இங்க ரசூலுல்லாஹ் தடுத்தது மார்க்கத்துக்கு முரணானவர்களை தான் என்று புரிஞ்சா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும், நானும் தடுத்த மாதிரி மலக்குமார் மார்க்கத்துக்கு முரணானவங்களை என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்கன்னு சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க, அது தெரியாது ரசூலுல்லாஹ்க்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார் தடுத்ததை கண்டுடைய ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, உம்மத்தி, எனது உம்மத் அப்படின்னு என்ன செய்யப்படக்கூடாது, அவங்க ஹவுதை விட்டு தடுக்கப்படக்கூடாது என்பதற்கு ரீசனே என்ன, எனது உம்மத். அல்லது என்ன சொல்லணும், பாவம் அவர்கள் அப்பாவிகள், அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க சொல்லணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன ரீசன் சொல்லுவாங்க, தடுக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி எனது உம்மத் என்பாங்க. இதுல என்ன புரிகிறோம், அல்லாஹ் தஆலா நிச்சயமா ஏனைய மக்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அப்ப ஒவ்வொரு நபிக்கும் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு ஹவுத் இருக்க வேண்டும் என்பதை வச்சுத்தான், இந்த ஹதீஸ் இந்த புரிதலை வைத்துத்தான் அந்த பலகீனமான அறிவிப்பு சிலர் என்ன செய்யறாங்க, கருத்து ரீதியாக இது வந்து என்னது ஓரளவு ஏற்கத்தக்க செய்தி லெவலுக்கு வராங்க. அப்ப இன்றைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, இது ஹவுத் விஷயத்துல இது நிறைய பேர் புரிஞ்சுலாம் வைக்கிறாங்க. எது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உம்மத் அல்லாதவர்களை அந்த ஹவுதை விட்டு என்ன செய்வார்கள், தடுப்பார்கள். அப்படி தடுக்கப்படுகின்ற நேரத்தில் மலக்குமார்கள் தனது உம்மத்தில் உள்ள சிலரை என்ன செய்வார்கள், தடுப்பார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி உம்மத்தின்னு சொல்வார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏனையவர்களை விட உங்களோட உம்மத்தை எப்படி கண்டுகொள்வீங்க? இது ஒரு மிக முக்கியமான விஷயம். உங்கள் சமூகம் என்று நீங்கள் எப்படி கண்டுகொள்வீர்கள்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமத்தி குர்ரன் முஹஜ்ஜலீன பி ஆதாரி வுதுஇஹிம். முகத்திலும், குர் என்றது குதிரையோட முகத்துல வரக்கூடிய வெள்ளடையாளம், முஹஜ்ஜல் என்றது காலில் முழங்காலுக்கு கீழே வரக்கூடிய அடையாளம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கையிலையும் முகத்திலையும் உள்ள அந்த அடையாளத்தை வச்சு, குர் முஹஜ்ஜல் என்றது மனிதனுக்கு யூஸ் பண்ணப்படுறது இல்ல, குதிரைக்கு யூஸ் பண்ணப்படுறது. அந்த அடையாளத்தை வந்து அப்படியே மனிதர்கள் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த குர்ரும் முஹஜ்ஜல் இந்த ரெண்டு அடையாளத்துல உம்மத்து வருவார்கள். எதன் காரணமாக, உதுவின் காரணமாக. அப்படி என்றால் உது என்பது யாருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு, இஸ்லாமிய சந்த கடைசி இறுதி உம்மத்துக்கு மட்டும் வழங்கப்பட்ட சிறப்பு. அந்த ஆதாரின் காரணமாக எப்படி வழங்குவாங்க, ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு வழங்கிடுவாங்க. ஆனால் அதில் முனாஃபிக்குகளும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அதே போல அடையாளம் கிடைச்சு, ஆனா அதுல என்ன செய்வாங்க, அதாவது மார்க்கத்தை விட்டு வெளியானவங்களும் இருப்பார்கள், மார்க்கத்துல நூதனம் செய்தவர்களும் இருப்பார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மார்க்கத்தை மாற்றியவர்களும் இருப்பார்கள். ஆனால் இதுல வந்து யார் வர மாட்டாங்க, பாவிகள் வர மாட்டாங்க. யாரை பாவம் செஞ்சு அப்படி செஞ்சவங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, தடுக்க மாட்டாங்க. யார் தடுக்கப்படுவார்கள், இந்த மார்க்கத்துல குழப்படி செய்தவர்கள், மாற்றம் செய்தவர்கள், மார்க்கத்தை வந்து எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் அதுக்கு தலைகீழாக என்ன செய்வார்கள், அறிமுகப்படுத்தியவர்கள். அப்படி அவர்கள் தான் செய்வாங்க, இதுல அகப்படுவார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி உம்மத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, எனது உம்மத்தி எனது உம்மத்தின்னுவாங்க. இன்னொரு அறிவிப்புல உஸைஹாபி உஸைஹாபி, எனது தோழர்கள். அஸ்ஹாபனா தோழர், உஸைஹாபனா கொஞ்சம் தோழர்களுக்கு சொல்றது, கொஞ்சம். ரைட்டா? சகீரனா சின்னது, சுகைரனா கொஞ்சம் சின்னது, கபீரனா பெருசு, குபைரனா கொஞ்சம் பெருசு அர்த்தம். ரைட்டானே? அதே போல கபலேனா முன்னால், குபைலேனா கொஞ்சம் முன்னாள் அர்த்தம், பாதேனா பின்னால், முஹைத கொஞ்சம் பின்னால், இந்த மாதிரி. ரைட்டானே? ஜபலனா மலை, ஜுபைலனா சிறிய மலைன்னு அர்த்தம். கிதாபனா புத்தகம், குத்தை பண்ணுவாங்க சின்ன புத்தகம். அத மாதிரி இந்த இடத்துல என்னது, ரசூல் உஸைஹாபி பன்மையை அதாவது தஸ்கீர் செய்யறது ஒரு ஒரு வளமை ஒன்று இருக்கு, பன்மையை அது ஒரு பிரபலியமான வளமை இல்லாததால அப்படி செய்வாங்க. உஸைஹாபி எனது தோழர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எனது தோழர்கள் ரசூலுல்லாஹ் யார் யாரெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது, நயவஞ்சகர்களை சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன், அவங்க அந்த பட்டியல தான் செஞ்சாங்க, இருந்தார்கள். இரண்டாவது யார வாய்ப்பு இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்துல வந்து இஸ்லாத்தை ஏற்றார்களே அவர்களையும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஹுனைன் யுத்தத்துக்கு போற நேரத்துல இருந்தாங்களே நம்ம கிரௌடு கூட அப்படின்னு நினைச்ச தோழர்களை சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்ப பெரிய பெரிய நபி தோழர்களை சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்து பெரிய சஹாபாக்களா பார்த்து தொழுறோம்னா நோக்கம் என்ன, நம்மளோட நோக்கம் அபூபக்கரை தான் இதில் குறிக்கிறார்கள், உமரை தான் குறிக்கிறார்கள், உஸ்மானை தான் குறிக்கிறார்கள், அலியை தான் குறிக்கிறார்கள், எல்லாம் இது நோக்கம் என்ன. எல்லாரும் இதுல எத்தனை பேர் வர வாய்ப்பு இருக்கிற நேரத்துல அவங்கள போய் நம்ம என்ன செய்யறோம், குறிக்கிறோம். அல்ல சிஃபின் ஜமல் யுத்தத்துல கலந்து கொண்டவங்க தான் இதில் செய்யறது குறிக்கிறேன்னு சொன்னா பிழை. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொர்க்கவாதிகள் என்று சொன்னவர்கள் அதை என்ன செய்வாங்க, நபித்தோழர் பட்டியலில் இருப்பாங்க.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தோழர்கள் என்று சொன்ன நேரத்தில் உடனே மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க, யா முஹம்மதே இன்னக லா தத்ரி, உங்களுக்கு தெரியாது, மாதா அஹ்தது பஅத, உங்களுக்கு பின்னால் அவங்க என்னென்ன மாத்தம் செய்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எரியகுல மட்டும் தான் கண்டீங்க. அது நல்ல முறையில கண்டதையும் குறிக்கலாம். நீங்க தோழர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களே அந்த லைவா கண்டது மட்டும் தான் நீ குறிக்கலாம். அப்ப அந்த காலத்துல முனாஃபிக்கள் என்ன செய்வார்கள், அமைதியதான் இருப்பாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. மௌத்தாயினவர் தான் ஆரம்பிப்பாங்க. அதைத்தான் நீங்க கண்டீங்க. நீங்க மௌத்தாயினவர் ஜக்காத்துக்கு தர மாட்டேன்னு சொல்றது உங்களுக்கு தெரியாது. அவங்க என்னது பொய் நபிக்கு பின்னால போனது உங்களுக்கு தெரியாது. எல்லாம் உங்களுக்கு வராங்க. அப்ப உசைஹாபி கொஞ்சம் தோழர்கள், அவர்கள் எப்படி மாறி போனார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்கள் அடங்குவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் அடங்குவாங்க. உம்மத்தி என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என் சமூகம் பண்ணுவாங்க. அப்ப சஹாபாக்கள் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, மாறினவர்கள் என்ன செய்வார்கள், அடங்குவாங்க. அது அல்லாம மார்க்கத்துல புதிதாக ஏற்படுத்திய விதத்துவாதிகள் என்ன செய்வார்கள், அதுல அடங்குவார்கள். அப்ப எல்லாரும் என்ன செய்வார்கள், அடங்குவார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் முனாஃபிக்குகள், அதே போல நபித்தோழர்கள் யார் ஸ்தீர்ணமற்ற நிலையில் இருந்தார்களோ அவங்க முர்த்ததுகளாக போனார்களோ அவர்கள், அதே போல என்னது முனாஃபிக்குகள், இதுவரை எல்லாருமே என்ன செய்வாங்க, அடங்குவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா என்ன இலக்கா வைக்கிறாங்க, நபித்தோழர்கள் தான் அடங்குவார்கள், மத்தவங்க அடங்க மாட்டாங்க. மத்தவங்க எல்லாம் அவருக்கு சொல்ல குடிப்பாங்க, இவங்க மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இது மட்டுமல்ல, இன்னும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, என்றாங்க சொன்னாங்க. அப்படின்னா எவ்வளவு வேகமாக அங்க வருவாங்களே, மலக்குமார்கள் அந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி குடிப்பதற்கு மட்டும் எவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு, அதுல தண்ணீர் கொடுப்பதற்கு மட்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரணைக்கு அல்லாஹ்வின் பக்கம் முன்னால கொண்டு வந்து விசாரணைக்கு வைப்பதற்கு எல்லாருக்கும் வாதாடுவாங்க, எல்லாம் கொடுக்காங்க. ஆனா ஹவுல் விஷயத்துல இந்த உம்மத்துக்கு மட்டும் தான் செய்வாங்க, கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஷரிப மின்ஹு, யார் அதிலிருந்து நீர் அருந்துகிறார்களோ ஃபலா யத்மஉ பஅதஹு அபதா, அதற்கு பின்னால் அவருக்கு தாகமே வராதுன்னு சொன்னார். அதுக்கு பின்னால விசாரணை பின்னால நடக்கும். அதுக்கு பின்னால பாலத்தை தாண்டி போவாங்க. சொர்க்கத்துக்கு போகும்போது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ஆனா என்ன வராது, தாகம் எடுக்காதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த உணவு எதுவுமே இல்லை, எந்த உத்தரவாதம் இல்லை. நீங்க சொர்க்கம் போகும் வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு போராட்டத்தில் அதுக்கு ஒரு விசாரணை இருக்கிறது, பாலத்தை கடக்க வேண்டி இருக்குது, நம்ம என்னென்னமெல்லாம் நடக்கிறதுக்கு பின்னால. ஆனால் என்ன ஏற்படாது, ஃபலா யத்மஉ பஅதஹு அபதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதனால சகோதரர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஹவுத் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான அம்சம் என்பதை நம்ம என்ன செய்யலாம், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஆனா பாருங்க, இந்த பிதத்துவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு துர்ப்பாக்கியத்தை, எதெல்லாம் மறுமையில பாக்கியமோ அத்தனை அதிசயம் என்ன செய்யறாங்க, இல்ல என்றா. அல்லாஹ் பார்க்க ஒரு பாக்கியம், அது இல்லைன்றாங்க. வேணாங்கிட்டா ஹவுத் ஒரு பாக்கியம், அதை என்ன செஞ்சுட்டாங்க, அது இல்லைன்றாங்க. இப்படியே எது பாக்கியமோ எது சந்தோஷமோ அதையெல்லாம் என்ன செய்யுது, அவங்களோட ஆய்வுகள் இல்லாமல் ஆக்குவது என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், அதனால இது ஆதாரபூர்வமான செய்தி, பல ஆதாரங்கள் உட்பட்ட ஒரு செய்தி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உணவு அப்ப எல்லா விஷயங்களும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான ஒரு அம்சம் என்பது இந்த ஹவுதுடைய அம்சம். இன்ஷா அல்லாஹ் இப்ப ஹவுது விஷயத்துல நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட முக்கியமாக 4 மஸ்அலாக்கள் இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறேன், நான் 4 மஸ்அலாக்களாக பிரித்து உங்களுக்கு ஹவுது விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். சுருக்கமாக நான் அதை தொடர்ந்து சொல்ல நான் ஞாபகப்படுத்தியிருந்தேன். முதலாவது விஷயமாக சொன்னது என்னன்னா, இது அக்கீதாவுடைய அம்சம். அதுல 3 பிரதானமான அம்சங்களாக நான் இது அக்கீதாவுக்கு நுழையுது. அடுத்ததாக இரண்டாவது முன்னுரையாக சொன்னது குர்ஆனில கௌதர் சம்பந்தமாக இந்த ஹவுல் பத்தி பேசப்படுகிறது. அடுத்தது ஹதீஸ்கள்ல 50க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் இதை அறிவிச்சுக்கிறாங்க, அந்த அளவுக்கு பிரபல்யமானது. அடுத்ததாக மஸ்அலாவை பிரிச்சு முதல் அம்சம் கௌதரை பத்தி என்ன செய்தோம் பார்த்தோம். கௌதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இது போன்றவர்கள் என்ன செய்றாங்க, கௌதர் சொர்க்கத்தில் உள்ள ஒரு 6 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளக்கம் கொடுத்த செய்திகளை சொல்வதை நாங்கள் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜின் போது இதை கண்ட செய்தியை பார்த்தோம். இரண்டாவது மஸ்அலாவாக, அதாவது ஹவுலை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக, அதாவது ஹவுலுடைய சிபத்துக்கள் என்று சொல்லி அதனது தோற்றம், அதனது இடம், அதனது பாத்திரங்கள், அதனுடைய தண்ணீர் பற்றிய அம்சத்தை நம்ம பார்த்தோம். நான்காவதாக, அதாவது இந்த ஹவுல் என்பது சிராத்துக்கு பின்னர், பாலத்துக்கு பின்னரா முன்னரா என்ற செய்தியும், ஐந்தாவதாக மீசான் விசாரணைக்கு முன்னரா பின்னரா என்ற செய்தியையும் நாம் பார்த்தோம். ஆறாவதாக, தடுக்கப்படுகின்றவர்கள் 2 விதமானவர்கள். ஒன்று பொதுவான, அதாவது பாவங்கள் என்ன காரணமாக தடுக்கப்படல, அதுல ரைட் இல்லை, அது நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு இடம். இப்ப விளங்கிட்டு அவங்களுக்கு இமாம் தஹாவி சொல்றாரு, ரியாதன் லி உம்மத்தி, அவர் உம்மத்துக்கு உதவியாக இந்த ஹவுத் என்ன செய்து வைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னாரு. அப்ப அதுல இந்த ஹதீஸில் கருத்து வழங்குது. அடுத்ததாக அதுல தடுக்கப்படுற குறிப்பானவர்கள் யாரெல்லாம் நபி தோழர்களுடைய
அதாவது இஸ்தீர்ணமற்ற நிலைமையில இருந்த அல்லது நயவஞ்சகர்கள் நபித்தோழர் போர்வையில் இருந்தவர்கள் இவர்கள்லாம் என்ன செய்வாங்க அதுல அந்த பட்டியல்ல வரலாம். அடுத்ததாக இந்த சமுதாயத்துல உள்ள விதத்தை செய்தவர்கள் வரலாம், முனாஃபிக்கள் என்ன செய்யலாம் வரலாம் என்ற செய்தியை நம்ம என்ன செய்தோம் சுருக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக பாருங்க அந்த கடைசியா சொல்வதற்கு சூர தௌபால 101வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றார், வமிம்மன் ஹவ்லகும் மினல் ஆராப், உமக்கு சூழ உங்களுக்கு சூழ கிராமப்புறவாசிகள் இருக்கிறார்கள். வமின் அஹ்லில் மதீனா, இந்த மதீனாவிலும் இருக்கிறார்கள். வமிம்மன் ஹவ்லகும் மினல் ஆராபி முனாஃபிகூன், உங்களுக்கு சூழ உள்ள ஆராபுகளில் நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். வமின் அஹ்லில் மதீனத்தி மரது அலல் நிஃபா, இந்த மதீனா வாசிகளில் நயவஞ்சகத்தின் பக்கமே என்னது அந்த அதாவது போய்விட்டவர்கள் இருக்கிறார்கள். லா தஅலமுஹும், உங்களுக்கு தெரியாது. நஹ்னு நஅலமுஹும், எங்களுக்கு அவர்களே என்னது தெரியும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றார் சொல்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளை பட்டியல கொடுத்து வச்சிருந்தாங்க. தெரியாதவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு என்னது இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்றான். அதனால அதாவது முகமது உங்களுக்கு என்னது தெரியாதுன்னு அந்த இடத்துல சொல்லப்படும். அதே நேரத்தில் நபியர்களுக்கு மறைவான அறிவு இல்லை, கபர்ல இருந்துட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அமல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படவில்லை என்பதற்கு தெளிவான செய்தி. ஏன் யா முகமதே அவங்க என்ன செஞ்சாங்கிறது உங்களுக்கு தெரியாது. நபியர்கள் கபர்ல இருக்கிறார்கள், தூரது அழகி அமாலும் எங்கிறது மக்களுடைய அமல்கள் எல்லாம் அவருக்கு என்ன செய்யுமா எடுத்து காட்டப்படுமா. அதுல நலவு இருந்தா ரசூலுல்லாஹ் நல்லா என்ன செய்வாங்களாம் புகழ்வாங்களாம், தவறு இருந்தா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவாங்களாமான்னு என்ன செய்யறாங்க சூஃபியாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த செய்தி என்ன செய்யுது, அதுக்கு பின்னால நடந்த எதுவுமே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போட்டு நான் சொல்லுவேன், நான் அவர்களோடு இருந்த காலம் எல்லாம் நான் அவங்களை அவதானிச்சுட்டு இருந்தேன், நீ என்னை கைப்பற்றிய பொழுது நீ தான் பார்த்துக்கிட்ட, அதாவது நீதான் அவர்களை கவனிக்கக்கூடியவனாக இருந்தாய் என்று சொல்வது போல நான் என்ன செய்வேன் சொல்லுவேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த 6 விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த ஹவுதில் பார்த்திருக்கிறோம். வரக்கூடிய வாரத்தில் அடுத்த வரியாக கூறுவது பரிந்துரை சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் விரிவாகவே பார்த்து விடுவோம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.